மற்றும் கேதுவும் நிலுவையில் உள்ள கர்மாவும். கர்மா என்பது நிச்சயமான ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. எப்பொழுதும் என்னை நினைத்து என்னிடம் அர்ப்பணித்து என்னை வணங்குங்கள். உங்கள் மனதையும் உடலையும் எனக்காக அர்ப்பணித்தால் நீங்கள் நிச்சயமாக என்னிடம் வருவீர்கள். பகவத்கீதை. ராகு வடக்கு முனை மற்றும் கேது தெற்கு முனை. கடந்த அவதாரங்களை தற்போதைய பிறப்பையும் இணைக்க ஒரு நூலாக செயல்படுகிறது. உங்கள் ஆன்மா விதி மற்றும் விளைவு என்ன என்பதை பற்றி நுண்ணறிவு வழங்க உங்கள் ராகு மற்றும் கேது இருப்பிடங்களை ஆராயுங்கள். ராகு பொருள் மற்றும் பூமிக்குரிய விஷயங்களில் மிகவும் ஈடுபாடு கொண்டவராக இருந்தாலும் அதன் இணையாக கேது இந்த வாழ்க்கையில் பொருத்தமான கடந்த கால வாழ்க்கை அறிவை கொண்டு வருவதில் அதிக அக்கறை காட்டுகிறார். மேலும் உணர்ச்சி, சன்மானம் மற்றும் குற்ற உணர்ச்சிகளை விட்டுவிட ஊக்குவிப்பார். கேது அறிவார்ந்த பகுத்தறிவை தாண்டி நம்பிக்கை நோக்கி செல்வதால் அறிவார்ந்த பகுத்தறிவை ஓரளவு விட்டுவிடவும் நம்மை ஊக்குவிக்கும். கேது நம் வாழ்வில் தடைகளையும் வழிகளையும் ஏற்படுத்தலாம். இதனால் நமது உளவியல் முறைகளை மாற்றிக்கொண்டு முன்னேறலாம். தன்னை பகுத்தறிவு அற்ற அச்சங்களாக காட்டலாம் மற்றும் அதன் மூலம் ஆழ்மனத்தை ஆராய்வதை ஊக்குவிக்கலாம். மீண்டும் பெரிய மாற்றங்கள் மற்றும் பரிமாணத்திற்கு வழிவகுக்கும். கேது உண்மையில் மிகவும் லட்சியவாதி மற்றும் ஈகோவை ஒரு உயிர் சக்திக்கு ஒப்படைப்பதில் அக்கறை கொண்டவர். இவை இறுதியில் அறிவாளிக்கு வழிவகுக்கும். கேது கர்மாக்களை நுழைவாயிலை குறிக்கிறது. ஜாதகர் தனது கடந்த கால அவதாரங்களில் பெரும்பாலும் சுறுசுறுப்பாக அல்லது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த வாழ்க்கை பகுதி மற்றும் கடந்த கால செயல் காரணமாக இந்த வாழ்க்கையில் சுய வளர்ச்சி தடைப்பட்டுள்ளது. ராகு தற்போதைய பிறப்பில் கடந்த கால வாழ்க்கை கர்மாக்களின் கடன்களை விநியோகத்தை குறிக்கிறது. மேலும் இந்த அவதாரத்தில் ஜாதகர் நிறைவேற்ற விரும்பும் ஆசைகளை காட்டுகிறது. ஜாதகத்தில் ராகு மற்றும் கேந்து அமர்ந்திருக்கும் ராசி மற்றும் வீடுகள் குறிக்கப்படும் நெருப்பு, காற்று, பூமி மற்றும் நீ ஆகியவை இந்த வாழ்க்கை ஜாதகர் ஜாதியை பின்பற்ற வேண்டிய பொதுவான அணுகுமுறையை பற்றி கருத்து வழங்குகிறது. ராகு மேஷ ராசியில், கேது துலாம் ராசியில் அமர்ந்திருப்பாக வைத்துக் கொள்வோம். மேஷம் ஒரு நெருப்பு உறுப்பு மற்றும் துலாம் காற்று உறுப்புகளை காட்டுகிறது. நெருப்பு ஆற்றலை குறிக்கிறது மற்றும் காற்று அறிவாற்றலை குறிக்கிறது. இந்த நெருப்பு காற்றின் கலவையானது ஜாதகர் தனது உயிரறிவை எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய தர்க்க ரீதியாக ஒன்றுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை காட்டுகிறது. நீர் பூமி என்பது ஜாதகர் தன் புரிதலை உணர்வுகளையும் நடைமுறைக்கு மாற்ற முயற்சிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஜாதகர் தன் ஆற்றலையும் எண்ணங்களையும் பொருள் சாரா ஆதாயங்கள் வேலை செய்ய வேண்டும் என காட்டுகிறது. ராகு மற்றும் கேது அமர்ந்திருக்கும் ராசிகளை அதிபதிகள் கர்ம கடன்களின் நுழைவு மற்றும் விநியோகத்தை காட்டுகிறது. வெவ்வேறு நபருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு கர்மாக்களின் வகைகளை குறிக்கும் ஜாதகத்தில் கர்மாச்சை உருவாக்குகின்றன. வாழ்க்கையில் எந்த பகுதியில் நீங்கள் கவனம் செலுத்தியவர்கள் அல்லது முழுமையாக பெற பாடுபடுவீர்கள் என்பதை அவை குறிப்பிடுகின்றன. கேது அமர்ந்திருக்கும் லக்னத்தில் ஆட்சி கிரகமும் இந்த கிரகம் இருக்கும் வீடு கர்ம கடன்களின் மூலத்தை குறிக்கும். ராகு அமர்ந்த வீட்டின் ஆட்சி கிரகம் மற்றும் ஜாதகத்தில் அந்த கிரகத்தின் நிலை ஆகியவற்றை காட்டுகிறது. பழங்களின் விநியோகம் கடந்த கால வாழ்க்கை செயல்களின் விளைவாகும். கன்னி ராசியில் கேதுவும் மீனத்தில் ராகுவும் அமர்ந்து கன்னி ராசியில் அதிபதி புதன் மற்றும் மீன ராசிக்கு வேளன் என்று வைத்துக் கொள்வோம். எனவே புதன் அமர்ந்திருக்கும் வீடு உள்ள வரும் கர்மாக்களை காண்பிக்கும். மேலும் மீனராசியில் அதிபதியான வேளன் கர்ம கடன்களின் விநியோகத்தை பற்றி கூறுவார். கேது எந்த வீட்டில் இருந்தாலும் 5வது மற்றும் 9வது வீடுகளில் திரிகோண வீடு எனப்படும். ராகு அமர்ந்திருக்கும் வீடு அந்த வீட்டிலிருந்து வரும் திரிகோண வீடுகளின் கடந்த ஜென்ம கர்மங்களின் பலன் பரவுவதை காட்டுகிறது. கேது மற்றும் முதல் வீட்டின் கேது இருக்கும் போது 7ஆம் வீட்டில் ராகு இருக்கும். கர்மாக்கள் ஜாதகர் ஜாதிகை பெரும்பாலும் கண்ணியம், சூதாட்ட பழக்கம், பிறருடைய பணத்துடன் ஏமாற்றுதல், பிறரை அவமதித்தல் மற்றும் உடல் வசதியுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். இந்த வாழ்க்கையில் கர்ம கடன்களை திருமண வாழ்க்கை, மனைவி, குடும்பம், மூத்த உடன்பிறப்பு, வணிக கூட்டாண்மை, பெற்றோர் சொத்து, கல்வி, பண இழப்பு, பரம்பரை ஆகியவற்றை தொடர்புடையதாக இருக்கும். ஜாதகர் தற்போது அவதாரத்தில் வாழ்க்கையில் இந்த பகுதியில் தடைகளையும் சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டும். ஆண் பெண் திருமணத்தை தாமதமாக சந்திக்க நேரிடலாம். மனைவி வேறு ஜாதி, மதம் அல்லது கலாச்சாரத்தை சார்ந்தவராக இருக்கலாம். சொந்தக்காரர் தன் குடும்பத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தலாம். பிரசவம் அல்லது மனைவியின் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் பாதிக்கப்படலாம். நோயால் பாதிக்கப்படலாம். அதனால் ஆண் பெண் விருப்பம் உணவுகளை கைவிட வேண்டியிருக்கும். இவர்கள் ஒருபோதும் தங்கள் மனைவியை தவறாக நடந்து அல்லது ஏமாற்றவோ கூடாது. இவர்கள் தங்கள் உடன்பிறப்புகள் மற்றும் மாமியாருடன் நல்ல உறவை பேண வேண்டும். பணிப்பெண்ணை ஒருபோதும் தவறாக நடத்தாதீர்கள். கேது 2ஆம் வீடும் கர்ம கடன்களை, கெட்ட பேச்சு, மகிழ்ச்சி, பொய்,
பேசுதல், குடும்பம் செலவில் கஞ்சத்தனம், கடந்த கால வாழ்க்கையை பிடிதாமல் இருந்து வரலாம். இந்த வாழ்வில் கர்ம விநாயகம் 4, 8 12 வீட்டின் வழியாகும். ஜாதகர் தற்போது வாழ்க்கையில் நிதி சிக்கல்கள் இருக்கலாம். ஆண் பெண் வாழ்க்கையை சம்பாதிக்கும் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஜாதகர் பொதுமக்களிடம் கண்டனம் மற்றும் அவமானத்தால் பாதிக்கப்படுவார். இந்த வாழ்க்கையில் இவர் தீவிரமாகவும் சண்டையிடுபவர்களாகவும் நேர்மையற்றவர்களாகவும் இருப்பார். பாலியல் போன்ற நோய்களால் பாதிக்கப்படலாம். தாய் அல்லது ஒரு குடும்பம் மூலம் வருத்தம் ஏற்படலாம். இவர்கள் இப்போது எங்கு தாய் தந்தைக்கு சேவை செய்ய வேண்டும். இளையவுடன் பிறந்தவர்களின் குடும்பத்தை ஆதரிக்க வேண்டும். கேது 3ஆம் வீடு கடும கடன்களை, இளைய சகோதரர்களை தவறாக நடத்துதல் அல்லது இவர்களை ஏமாற்றுதல், கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல், ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில், ஒருவரின் நன்மதிப்பை கெடுக்கும் வகையில் வதந்திகளை பரப்புதல், பெண் வேலைக்காரர்களை தவறாக நடத்துதல், சொத்துக்கள் பிரிவினை, ஒருவருக்கு தீங்கு விளைவிக்க சண்டையாகும். இந்த வாழ்க்கையில் பூர்வ கர்ம விதி 1, 5, 9 வீடுகளில் பரவுகிறது. பூர்வ புண்ணியத்தின் அடிப்படை இந்த வீடுகளை தொடர்புடைய நல்லது கெட்ட பலன்களையும் பெறுவார். பூர்வீக சகோதரர்களில் சண்டைகள் அல்லது தவறான உறவுகள் இருக்கலாம். இவரது மாமனார் இவரது முயற்சிகளை தடை சந்திக்கலாம். இவரது கையில் தோள்களில் காயம் ஏற்படலாம். இவருக்கு ஆதிக்கம் செலுத்தும் மனைவி இருக்கலாம். தந்தை வெறுக்கலாம். மத செயல்களை ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். ஒழுக்கமில்லாதவர்கள் இருக்கலாம். ஜாதகர் எப்போதும் அந்நியுடன் ரகசிய விவகாரத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். இவர்கள் பல்வேறு நோய், பிரசவத்தில் மற்றும் சிரமம் மற்றும் கலைவில் தடைகள், காதல் விவரங்களில் தடைகள் சந்திக்க நேரிடும். கேது 4ஆம் வீடு கர்ம கடனை தாய் தவறாக நடத்துதல், எறும்பு மலையை அழித்தல், வீடுகள் பாதிப்பு ஏற்படுதல், கல்வியாகவே அடங்கும். இந்த வாழ்க்கையில் கர்ம விதி 2வது, 6வது மற்றும் 10வது வீடின் மூலமாக விநியோகிக்கப்படும். ஜாதகர் கல்வி அல்லது வேலைக்காக பிறந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் இருக்கும். ஆண் பெண் தொழிலில் திருப்தி பெறவில்லை. இவர்கள் தங்கள் மனைவியின் குடும்பத்துடன் மோசமான உறவுகளை கொண்டிருக்கலாம். வழக்கு மற்றும் கடினமான நோய் ஆகியவற்றை எதிர்கொள்வோம். அத்தகைய சொந்தக்காரர்கள் திருமண பெண்களால் பின்னால் செல்லக்கூடாது. ஏது 5ஆம் நிலையுள்ள கர்மாக்களின் குழந்தைகள் மற்றும் அறிவு, காதல் விவரங்களை தவறான ஒழுக்கம், பெற்றோர்களின் சொத்து, தாத்தா ஆகியவை அடங்கும். இந்த அவதாரம் கர்மா 3, 7, 11 வீட்டின் மூலமாக விநியோகிக்கப்படுகிறது. ஜாதகர் பிள்ளைகள் மற்றும் மனைவி மூலமாக துக்கத்தை சந்திக்கலாம். உடன் பிறந்தவர்களுடன் மோசமான உறவுகள் இருக்கலாம். ஒரு பெண் வேலைக்கால் கெட்ட பெயர் பெறலாம். பெற்றோர் சொத்துக்களை சம்பாதிக்கலாம். வெளிநாடு அது வெவ்வேறு மதம் அல்லது ஜாதியினர் அல்லது வெளிநாட்டிலிருந்து ஆயுதங்களை அனுபவிக்கலாம். கேது 6ஆம் வீடு கேது 6ஆம் வீட்டில் இருக்கும்போது கடந்த கால கர்மாக்கள், மாமா, உடன் பிறந்தவர்கள், குடும்பம், செலுத்தப்படாத கடன்கள், சட்டத்திலிருந்து தப்பித்தல், கொடூரமான செயல்கள், செலவினங்கள், கஞ்சத்தனங்கள் ஆகியவை அடங்கும். இந்த வாழ்க்கையின் கர்ம விதி 4, 8, 12 வீடு மூலம் விநியோகிக்கப்படும். அத்தகைய ஜாதகன் பிறந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். இவர்கள் சிறைவாசம் அல்லது அடிமைத்தனத்தை சந்திக்க நேரலாம். ஒழுக்கக்கேடான செயல்கள் தங்கள் செலவினத்தை வீணாக்கலாம். கல்வியில் தடைகள், துக்கம், தாய் வழி துக்கம் ஆகியவற்றை சந்திக்க நேரிடும். கேது 7ஆம் இடம் கர்ம கடனிலிருந்து திருமண வாழ்க்கை, மனைவி, தொழில் பங்குதாரர் ஆகியவை அடங்கும். பெண்ணுடன் கடந்த கால வாழ்க்கையில் சரியான பாதையில் இருந்து விலகுதல், தவறான பாலின பழக்கம், தற்போதைய வாழ்க்கையில் பூர்வ சொத்து, திருமணத்தில் தடைகள் சந்திக்க நேரிடும். திருமண வாழ்க்கை குழப்பம், குழந்தை பெறுவதில் சிரமம், தந்தையுடன் மோசமான உறவு. அத்தகைய சொந்தக்காரங்கள் அமானுஷ பாடங்களில் ஆர்வம் இருக்கலாம். இவர்கள் பகல் கனவு காணலாம். மற்றவர்கள் இவர்கள் தங்கள் முயற்சிக்கு சோம்பேறிகளாக இருக்கலாம். இவர்கள் பொய் பேசுவதிலிருந்து தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் மற்றும் பொது உறவுகளுடன் தொடர்பு கொள்ளும்போது இவர்கள் கடந்த கால வாழ்க்கையை போக்கு காரணமாக இவர்கள் மக்களின் வாழ்க்கையை அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். கேது 8ஆம் வீடு கர்ம கடன்களின் கொடூரமான செயல், அப்பாவி விலங்குகளை கொள்வது, பாவங்களை, திடீர் மரணம், பாலியல் ஆசைகள், மனைவியை தூண்டுவது அல்லது கேலி செய்வது, கடனுக்காக மக்களை துன்புறுத்துவது ஆகியவை அடங்கும். இந்த வாழ்க்கையில் உறவினர்களுடன் கடன்கள், நீதிமன்ற வழக்குகள், சம்பாதிப்பதில் சிரமம் அல்லது தொழில் சிரமம் இருக்கலாம். இவர்கள் தங்களது சொந்த விருப்பத்தின் காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி இருக்கலாம். கண் பிரச்சினை, வாய் அல்லது முகம் தொடர்பான நோய்கள் சந்திக்க நேரிடலாம். இவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. மற்றவர்கள் செல்வம் மற்றும் பெண்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். கேது 9ஆம் வீடு கர்ம கடன்களின் தர்மத்தின் பாதையில் இருந்து விலகுதல், நீதி, பெரியவர்களை அவமரியாதை செய்தல், தந்தை அல்லது ஆசிரியர்களை தவறாக நடத்துதல், பயணத்தின் போது கவனக்குறைவாக அணுகுமுறை ஆகியவை அடங்கும். யாரோ ஒருவருக்கு தீங்கி விளைவித்து வேட்டையாடுதல், அந்நியுடன் உறவு, பெற்றோரின் சொத்து பங்கீடு வகையில் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த ஜென்மத்தில் பெண்களின் குற்றச்சாட்டுகள் வரலாம். வாகனம் ஓட்டும் போது ஆபத்து ஏற்படலாம். திருமண வாழ்வில் பிரச்சனைகள் வரலாம். குழந்தைகளால் துக்கம் வரலாம். மாமனார் மூலம் அவமானம் வரலாம். பரம்பரை சொத்துக்கள் பெறலாம்.
தொழில் பங்குதால் ஏமாற்றம், பொது அவமானம் இவற்றை பின்பற்ற வேண்டும். இந்த வாழ்க்கையில் தர்மத்தின் பாதை செயல்பட தந்தை அல்லது ஆசிரியர் மற்றும் பிரிவுகளை மரியாதை செய்ய வேண்டும். இவர்கள் மத வழிபாடு தலங்களுக்கு தவறாமல் பூஜை செய்ய வேண்டும். கேது 10ஆம் வீடு கர்ம கடன்களில் ஒரு தொழில், மாமியார், தத்தெடுக்கப்பட்ட குழந்தை, அதிகாரத்தை, செல்வாக்கை தங்கள் சொந்த லாபத்திற்காக பயன்படுதல், கடந்த கால வாழ்க்கையில் சூனியம் செய்தவைகள் ஆகியவை அடங்கும். இந்த வாழ்க்கையில் பூர்வீகத்தில் குடும்ப வாழ்க்கையில் குழப்பம், தாய் பாதிக்கப்படலாம், தாயுடன் கடினமான உறவு இருக்கலாம், வேலை கிடைப்பில் தடைகள் சந்திக்கலாம் அல்லது அடிக்கடி தொழில் மாற்றம் ஏற்படலாம், தீய கண்களால் பாதிக்கப்படலாம். கேது 11ஆம் பாவம் வீடு கர்ம கடனிலிருந்து நண்பர்கள், தந்தை வழியில் மாமா, மனைவி மற்றும் குழந்தைகள், மூத்த உடற்பிறங்கள், பொல்லாத ஆசைகள் மற்றும் பேராசைகள் ஆகியவை அடங்கும். இந்த வாழ்க்கையில் பூர்வ குழந்தைகள் பிறப்பதில் தாமதம், பல நிலையற்ற உறவுகளை, பரம்பரை சொத்துக்களை பெறுவதில் தடைகள், குறைவான நண்பர்கள் இழப்பு, அடிக்கடி நோய், கல்வியில் முறிவு, தந்தையுடன் மோசமான உறவு, தந்தை அல்லது குருக்கள் மூலம் துக்கம், குழந்தைகள் மற்றும் மனைவியாக மூலம் துக்கம் ஏற்படலாம். அவர்கள் எப்போதும் தங்கள் மூத்த உடன்பிறர்கள், தந்தை வழி மாமன் மற்றும் மனைவியுடன் நல்ல உறவை பேண வேண்டும். கேது பகவான் 12ஆம் வீடு கர்ம கடனில் இருந்து தானம் செய்வது கஞ்சத்தனமான பகை, கோபம், யாரோ ஒரு மீது பொய்யான குற்றச்சாட்டு ஆகியவை உள்ளடக்கியிருக்கும். இந்த வாழ்க்கையில் ஜாதகர் மோட்சம் தேடுபவராக இருப்பார். இவர் சம்பாதிப்பதும் தொழில்களையும் சிரமங்களையும் சந்திக்க நேரிடும். குடும்ப வாழ்க்கையில் உரசல்களையும் கடன்களை செலுத்துவதில் சிரமம். இத்தகைய சொந்தங்கள் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உதவ வேண்டும் மற்றும் தாய்மாமனுடன் நல்ல உறவை பேண வேண்டும்.